இது மக்களவையில் புதிய வருமான வரி மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 60 ஆண்டு காலமாக இருந்த அந்த பழைய வருமான வரி சட்டத்திற்கு பதிலாக எளிமைப்படுத்தப்பட்ட வருமான வரியை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்யப்படும் என்று ஏற்கனவே அவர் அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பின்படி மக்களவையில் அவர் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த புதிய மசோதாவில் எளிமைப்படுத்தப்பட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. வரி மசோதாவை, அதாவது நாட்டு மக்கள் அனைவரும் எளிமையான முறையில் வரியை செலுத்துவதற்காக பல்வேறு திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் வரியாண்டு, நிதியாண்டு என்ற புதிய வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கின்றன. 2025-26 என்று அந்த நிதியாண்டு கணக்கிடுவது வரியாண்டு என்று அழைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையில் புதிய வருமான வரி மசோதாவில் உள்ள அம்சங்கள் என்னென்ன என்பது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் முழுமையான தகவல்கள் வெளியாகும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் அந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த புதிய முறையின்படி வருமான வரியை கட்டவில்லை என்றால் தனிநபருக்கு 5000 ரூபாய் வரை அபராதம் விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என இந்த புதிய மசோதாவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதா இன்று மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வருமான வரி மசோதாவில் பல்வேறு புதிய திருத்தங்கள், புதிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அனைவரும் எளிமையான முறையில் வருமான வரியை தாக்கல் செய்வதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெறக்கூடும் என்றும், ஏற்கனவே உள்ள 1960களில் இருந்து அமலில் உள்ள அந்த வருமான வரி சீர்திருத்தத்தை இதில் அமல்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த புதிய வருமான வரி மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று நிதிநிலை அறிக்கையின் போதே நிர்மலா சீதாராமன் அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பின்படி எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி சட்ட மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் உள்ள அம்சங்கள் தொடர்பாக உறுப்பினர்களின் விவாதம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரதி, understand where the law is today and where it is being reduced. And second, sir, Manish Tiwari also meant, Manish Tiwari's argument was that sections are more now rather than when it was in 1961. That's a point. Then, that I've answered. Then 4,000 amendments have been made from 1961. And all those are being looked at now, being reduced now. So, Manish Tiwari's core argument that it contains 536 clauses and has also more number of amendments now, I think he's not even looked into the papers, I'm sorry to say, so it cannot be sustained. N.K. Premachandran's statement about objects and reasons being different is also not correct, sir. The objects and reasons I can explain in detail when we take it up for discussion, but it cannot be sustained as an objection. Thirdly, Professor Saugata Roy's comment that again the philosophy and also the number of words and so on, he's looking at thinking that it is only a mere mechanical change. They are not mechanical change. Substantial changes are being made. Number of words have come down by half. Where there was 5.5 lakh words, now it's come down by half. Sections have come down. Chapters have come down. It's in plain simple English and plain simple Hindi. And therefore, these are not sustainable objectives. आप मोशन लाएं, माननीय मंत्री जी, मोशन ले आए। सर, प्रश्न मैं पढ़ता हूं, फिर इसका मोशन लाना। प्रश्न